வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 25,775, வைட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 25,750. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம 750 புட் ஆப்ஷன், 800 கால் ஆப்ஷன் சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் எடுத்திருந்தோம். லெவல்ஸும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருந்தோம். ஓப்பன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட், வைட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன். ஆனால் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸில் வெறும் ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு மேலே மட்டும்தான் ஓப்பன். வைட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டு கீழே வந்தால் க்ளோஸ் வச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது செகண்ட் 5 மினிட்ஸில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் எட்ஜோட பாட்டமும் அதுதான், வைட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டும் அதுதான், நியர்பை ஓப்பனும் அதுதான். ஸோ அந்த இடத்த பிரேக் பண்ணுறாங்க. ஸ்பாட் அகெயின் நம்மளுக்கு ஃப்யூச்சரும் பிரேக் பண்ணுறாங்க. இதுக்கு அப்படி டைரக்ட் டு பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா, பேங்க் நிஃப்டியுமே நம்மளுக்கு கீழே தான் வர்றாங்க. ஸோ அப்போ ஒரு நெகட்டிவ் இன்டென்ட்டு மார்க்கெட்டில் இருக்குது. சரிங்களா? அப்போ ட்ரிபிள் ஸ்ட்ராடல் நம்ம நேற்றுக்கு பார்த்தது ட்ரிபிள் ஸ்ட்ராடலில் அதிகபட்ச எல்லையாக மேலே 850, கீழே ஓவராக 650 வரைக்கும் கொடுத்துருந்தோம். நல்லா கவனித்து நீங்கள் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 2 விஷயம் சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு எக்ஸ்பைரி அன்னைக்கு ஒரு லெவலை பிரேக் பண்ணி போய் எக்ஸ்பைரி முடிக்கிறது என்றோ ஒரு நாள் நடக்கும். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம். இந்த ட்ரிபிள் ஸ்ட்ராடலோட எட்ஜஸை பிரேக் ஆகும்போது கொஞ்சம் மொமெண்டம் வைல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதை நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் லைவ் மார்க்கெட்டில். ஓகேங்களா? அதன்படி தான் இன்றைக்கி நடந்தது. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு மார்க்கெட் நேற்றுக்கு கால் சைடு ப்ரீமியம் ஹை அண்ட் அந்த ப்ரீமியத்தை நம்மளுக்கு டிகே பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? ஓப்பன்லேருந்து ஒன்று கால் ஆப்ஷனுக்கு ப்ரீமியத்தை கொடுத்து டிகே பண்ணணும், இல்லை ப்ரீமியத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துல சைட் பேஸ் போட்டு டிகே பண்ணணும், இல்லை ஓப்பன்லேருந்தே டிகே பண்ணணுன்றது விஷயத்தை நம்ம சொல்லிட்டு வரோம். அப்போ கால் ஆப்ஷன் சைடு என்ன பண்ணுறாங்க? ஓப்பன்லேருந்தே ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. ஸோ மார்னிங் ஒரு மொமெண்டம் ஒரு 10 மினிட்ஸில் இங்கே செகண்ட் 5 மினிட்ஸில் கட் பண்ணோடனே அடுத்த 10 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட பாட்டம், அதாவது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமும் அதான், ஒயிட் எட்ஜோட பாட்டமும் அதான், அதை கட் பண்ணி கீழே வர்றாங்க. அப்போ இங்கேருந்து ரிவர்சல்னு ஒன்று நடக்கணும்னா எங்கே போகணும்? இதிலேருந்து நமக்கு ஓப்பனை பிரேக் பண்ணணும். ஸோ ஓப்பனை பிரேக் பண்ணலை, அகெயின் கீழே வர்றாங்க. அப்போ கீழே வர்றவங்க 700க்கு கீழே நம்ம அதுக்கு மேலே ரிவர்சல் இங்கேன்னு பார்த்துட்டு, அப்போ 700 பிரேக் பண்ணி கீழே எஸ்டர்டே லோவுக்கு நியர்பை வர்றாங்கன்னா திருப்பி என்ன பண்ணணும்? திருப்பி ஒயிட் எட்ஜோட பாட்டம் அண்ட் ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமை கட் பண்ணி மேலே போகணும். அப்போ தான் ஒரு ரிவர்சல். அப்போ அந்த லெவலும் மிஸ் ஆகுது. அப்போ அதுக்குள்ளேயே நம்மளுக்கு சைட் பேஸ் போட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் 600 வரைக்கும் இருந்திருக்கும். கவனித்து அந்த வீடியோ அந்த டேபிளில் பார்த்தவங்களுக்கு தெரியும். மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் நம்மளுக்கு 600 வரைக்கும். அப்போ இந்த இடத்துல 2 விஷயம் இருக்குது. என்னது? நம்மளுக்கு ட்ரிபிள் ஸ்ட்ராடலுடைய எட்ஜு அண்ட் எஸ்டர்டே லோ. ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல ஒயிட் ரேஞ்சோட பாட்டமும் நியர்பை அந்த இடத்துல தான் இருக்கும். அப்போ இது மூணையுமே பிரேக் பண்ணால் என்ன ஆகும்? கீழே 600 தான். ஸோ அப்போ இங்கேருந்து ரிவர்சல் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அகெயின் இதுக்குள்ளே இருக்க லெவல்ஸ் தான், இதுக்குள்ளே போயிட்டு திரும்பணும். அப்போ நெக்ஸ்ட் வீக்கில் கால் சைடு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த ரிவர்சலுக்கு இல்லை. புட் ஆப்ஷன் தான் கொஞ்சம் ஹையராக இருந்தாங்க காலை விட. அப்போ என்ன பண்ணுறாங்க? காலுக்கான ரிவர்ஸ் அந்த இடத்துல கிடையாது, புட் ஆப்ஷன் சைடு ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துலையே நீங்கள் கவனித்து நெக்ஸ்ட் வீக் வாலட்டிலிட்டி இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியை பார்த்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். ஸோ அகைன் என்ன பண்ணுறாங்க? அந்த ட்ரிபிள் ஸ்ட்ராடலுடைய எட்ஜான 650, ரொம்ப லோவஸ்ட் எட்ஜான 650 பிரேக் பண்ணோடனே டேரக்ட் டு 600 வரைக்கும் வர்றாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்தது ஓவரால். இதில் ஃப்யூச்சர் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஓப்பன்லேருந்தே நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பனுக்கு கீழேன்னு அவங்க அமைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு மேக்ஸிமம் எந்த லெவல்ஸும் கிடையாது. ஸோ அவங்களும் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்லேயே ஓவரால் கீழேயே கொண்டு போயிட்டாங்க. ஸோ கால் ஆப்ஷன் சைடு நம்மளுக்கு ப்ரீமியம் ஹை, இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி நேற்றுக்கு ஹையாக இருந்தாங்க. பட் இன்றைக்கி நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த ப்ரீமியம் தான் ஹையாக இருந்தனால அவங்கள டிகே பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் மட்டும் நடந்துகிட்டே இருந்துச்சு. இதில் புட் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுக்கப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், பட் அதிகபட்சமாக கொடுக்கப்படல. அவங்களுக்கு உண்டான இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும் ஓவர் த பீரியட் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு கொடுத்துருந்த டைம் வேல்யூவில் டிகே பண்ணிவிட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும் அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டது, பகிரப்பட்டது. ஸோ இவங்க சைடில் இருக்க டைம் வேல்யூவை
டிகே பண்ணிவிட்டு அவங்க சைடு கொஞ்சம் இன்ட்ரென்சிக் வேல்யூ கொடுத்து அதுக்குண்டான டைம் வேல்யூ டிகேவும் அந்த இடத்துல நடந்திருக்கு. இதுதான் ஓவரால். இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்றைக்கி முடிஞ்சிருக்க மார்க்கெட்டு நேற்றுக்கு மந்த்லி ஓப்பன், அதாவது இந்த வீக் மந்த்லி ஓப்பன், எஸ்டர்டே ஓப்பன் தான் நம்மளுக்கு மந்த்லி ஓப்பனும் கூட. ஸோ இந்த லெவல்ஸ் நான் டெலீட் பண்ணிடலாம். ஸோ மந்த்லி ஓப்பனுக்கும் கீழே வந்திருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த வீக் ஓப்பனுக்கும் கீழே தான் வந்திருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வீக்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லிலையும் லாஸ்ட் வீக் லோவுக்கு கீழே, இந்த வீக் ஓப்பனுக்கு கீழே. அட் த சேம் டைம் மந்த்லியில் பார்த்தீங்கன்னா மந்த்லியில் ஓப்பனுக்கு கீழே, லாஸ்ட் மந்த்துடைய க்ளோஸுக்கு கீழே. இதில் நீங்கள் 2 விஷயம் பார்க்கணும். கரண்ட் மந்த்துடைய ஓப்பன் வந்து 696, லாஸ்ட் மந்த்துடைய க்ளோஸ் வந்து 722. இது ரெண்டுத்துக்கும் கீழே தான் மார்க்கெட்டு முடிச்சுக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கீழே முடிச்சுக்கிறாங்க. அப்போ லாஸ்ட் மந்த் ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டாக இருந்தாலும் இந்த மந்தில் மந்த்லி ஓப்பனுக்கும் கீழே அண்ட் நியர்பை லாஸ்ட் வீக் அப்படின்றனால லாஸ்ட் வீக் ஓப்பனுக்கும் கீழே நிற்கிறாங்க. அப்போ ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் இருக்குது, பட் கொஞ்சம் நெகட்டிவ் இன்டென்ட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ டே டு டே உங்களுக்கு அடுத்தடுத்த டே எஸ்டர்டே லோவுக்கு கீழே ட்ரேட் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க, கீழே தான் போகிறாங்க. இதில் எஸ்டர்டே லோவுக்கு நேற்றுக்கு எஸ்டர்டே லோவுக்கு கீழே ட்ரேட் ஆனாலும் ஓப்பன்ற ஒரு ஒரு விஷயத்தை தக்க வச்சனால அவங்க மேலேயே சைட் பேஸில் போய் முடிஞ்சிருக்காங்க. இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ எஸ்டர்டே லோவை கட் பண்ணும்போதெல்லாம் அவங்க எப்படி ட்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஓப்பனை தக்க வைக்கும்போது எப்படி ட்ரேட் ஆகியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துலையும் தான் எஸ்டர்டே லோவை கட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க, கீழே வந்து தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அதுக்கு கீழே ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷனுக்கு அங்கே நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்லேயே அதுக்கு உண்டான லெவல்ஸ் இருக்கணும். இருந்தது அப்படின்னா அதை சார்ந்து அப்படியே தொடர்ந்து மார்க்கெட் கீழே வரும். ஓகேங்களா? இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இந்த 700 புட் ஆப்ஷன் இங்கே இருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு 700 புட்டு 700 கால், 650 புட்டு 600 புட்டுன்ற ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் இருந்தது. ஸோ இது சினாரியோவோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அது ஒரு டவுன் சைடாக தான் இருந்தது ஓவரால் மார்க்கெட். ஏன்னா எல்லா இண்டெக்ஸும் நம்ம டவுன் சைடு இருந்தனால இவங்களுமே ஃபர்தராக டவுன் சைடு தான் வர்றதுக்கான வேலைகள் நடந்தது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் அப்படின்றது 25,597. அப்போ உங்களுக்கு நியர்பை வால்யூம் வித் வேல்யூவோட எடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்மளுக்கு 1 2 3 4 5 6 இதில். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னா 25,500 புட் கீழே, மேலே 25,700 கால். அப்போ மிட் பாயிண்ட்டு ஷார்ட் எட்ஜோட பாட்டம் என்னது, 25,500 புட் ஆப்ஷன் ஷார்ட் எட்ஜோட பாட்டம். அப்போ நம்ம ஷார்ட் எட்ஜோட பாட்டம்ன்றது ஒரு சின்ன சப்போர்ட் லெவல். ஷார்ட் எட்ஜோட டாப் என்னது நம்மளுக்கு 25,700. ஸோ மிட் பாயிண்ட் என்ன 25,600. இப்போ 25,600க்கு ஒரு 3 பாயிண்ட் கீழே முடிச்சுக்காங்க. அதாவது ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு 3 பாயிண்ட் கீழே. வைடஸ்ட் எட்ஜுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,500 டு 26,000. அப்போ இவங்களுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25,750 அப்படின்றது ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட். கிட்டத்தட்ட அதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ கீழே வந்திருக்காங்க, 150 பாயிண்ட் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் முடிச்சுக்காங்க. இதுவே ஒரு நெகட்டிவ் இன்டென்ட். அப்போ ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்டான 600க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் என்ன இருக்கும், ஒரு மார்க்கெட்டில் 750ன்றது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மந்த்லி ஓப்பன் நியர்பை லாஸ்ட் வீக்கோட லோவுக்கும் மேலே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். மேலே சப்போஸ் அதை பீட் பண்ணால், அப்படி இல்லைன்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு கீழே தான் சஸ்டெயின் ஆக பார்ப்பாங்க. அப்போ ஒரு மிட் பாயிண்ட் எங்கே இருக்குது, ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் எங்கே இருக்குது அண்ட் நியர்பை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ ஷார்ட் எட்ஜோட பாட்டம்னு நம்ம எடுத்துகிட்டு இவங்களை எடுத்துட்டாலும் கூட கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கீழே இருக்குது. அப்போ நீங்கள் இதில் கால்குலேட் பண்ணணும். ஒரு டவுன் சைடு சினாரியோவில் இருக்குது, அதாவது லாஸ்ட் மந்தில் வந்து ஒரு அப் சைடில் இருக்குது. இன்றைக்கி கரண்ட் வீக்கில் ஓப்பனில் ஒரு 2 டேஸ் மட்டும்தான் நம்மளுக்கு டவுனில் இருக்காங்க. அப்போ ஷார்ட் எட்ஜோட பாட்டமாக நம்ம எடுக்கணும்னா 500 எடுக்கலாம்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அந்த இடத்துல 500 கொடுத்துருக்காங்க, அப்போ 500 வரைக்கும் போகுமா, போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தானே, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது தானே அப்படின்னு. இங்கே ப்ரீமியம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புட் ஆப்ஷன் சைடும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுலேயே எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு முடிஞ்சிருக்க இடத்துக்கு ஜஸ்ட் அபவுட் 3 பாயிண்டில் உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கே இருக்குது. இப்போ 600 புட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா 500 எடுத்துக்கலாம், எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு
575க்கும் கீழே முடிஞ்சிருந்தாங்க அப்படின்னா 575 550க்குலாம் கீழே முடிஞ்சிருந்தாங்கன்னா நீங்கள் 500 புட்டை ஷார்ட் எட்ஜோட பாட்டமாக எடுத்துக்கலாம். பட் இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச், 600 தான் நம்ம ஷார்ட் எட்ஜோட பாட்டமாக எடுக்க போகிறோம், 700 ஷார்ட் எட்ஜோட டாப்பாக நம்ம எடுக்க போகிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல்ஸ். ஓகேங்களா, இதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். இதுக்கு அடுத்தபடியாக மேலே ஸ்ட்ராடல் கொடுத்துருக்கு, மார்க்கெட்டில் ஸ்ட்ராடல் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஸ்ட்ராடல் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராடல் இருக்குது, பட் ஸ்ட்ராடலை விட 100 பாயிண்ட் மார்க்கெட்டு கீழே இருக்குது. சரியாக சொல்லணும்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஐடிஎம் லோ இருக்குல்ல 700 புட் ஆப்ஷன்றது நம்மளுக்கு டீப்பஸ்ட் ஐடிஎம், அவங்களுடைய லோவுக்கு நியர்பை மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ 106 ரூபா நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 25,594, அவங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, அந்த 600 புட்டுக்கு ஒரு 3 பாயிண்ட் மைனஸ். அப்போ இந்த 600 புட் ஆப்ஷன் அண்ட் 700 கால் ஆப்ஷனை பேஸ் பண்ணி என்ன லெவல்ஸ் வருதோ அதுதான் உங்களுக்கு அங்கே மார்க்கெட்டில் இருக்கும். அப்போ 600 புட் ஆப்ஷனுக்கு 125 அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 500 475, 25 475ன்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஓகேங்களா, ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் 25 475. ஷார்ட் ரேஞ்சோட டாப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 25 812. ஓகேங்களா, அது ரொம்ப ஹையரான லெவலாக இருக்கும் ஒன்று. அதுக்கிடையில் நம்மளுக்கு 750ன்ற ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் வந்துடும் ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து ஆடட் ப்ரீமியம் எடுத்துட்டிங்க அப்படின்னா 112 125, அப்போ கிட்டத்தட்ட 237 பாயிண்ட்டை நீங்கள் புட் ஆப்ஷன் கூட மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓகேங்களா ஆல்மோஸ்ட் 400, 25 363 வருங்களா, 25 363 சம்திங். ஸோ ஒய்டஸ்ட் ரேஞ்சோட பாட்டம், ஒய்டஸ்ட் ரேஞ்சோட டாப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 25 937. இதுதான் இன்றைக்கி எடுக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் தான் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கு நியர்பை லெவல்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்குள்ளே மார்க்கெட் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சம் 350லேருந்து அங்கேருந்து. இப்போ இந்த 350 அப்படின்னு எடுத்துக்கணும்னா 350 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ளதையும் 950 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ளதையும் ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ரேஞ்ச் கிடைக்கும் இல்லையா, ஒய்டஸ்ட்டாக 2 ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணி ஒரு ரேஞ்ச் கிடைக்கும் இல்லையா, அந்த ரேஞ்சு தான் வீக்லி ரேஞ்சாக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதர்வைஸ் அதை பிரேக் பண்ணும்போது இன்னும் ஒரு மொமெண்டம் வைல்டாக கீழ் நோக்கியோ இல்லை மேலே போயிட்டாங்க அப்படின்னா மேல் நோக்கியோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி தான் லெவல்ஸை எடுக்கணும். நியர்பை நம்மளுக்கு முடிஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்துக்கலாம், எந்த ப்ராப்ளம் கிடையாது. அப்போ ஏன்னா உங்களுக்கு ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸில் இருக்காங்க, நியர்பை நம்மளுக்கு 25,600க்கு அடுத்தபடியாக தான் நம்மளுக்கு வால்யூம் வித் வேல்யூவில் 500 இருக்காங்க. ஒருவேளை 500 மேலே வால்யூம் வித் வேல்யூவில் உள்ளே இருந்தாங்க அப்படின்னா ஒரு தேர்டு இல்லை ஃபோர்த்து ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருந்திருந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 600 புட் ஆப்ஷனோட அவங்க வால்யூம் வித் வேல்யூவில் அதிகம், பட் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் 600 புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இம்ப்ளைடு வால்டிலிட்டி. இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி இதை பேஸ் பண்ணி யார் பக்கம் ஓரளவுக்கு டைம் வேல்யூ இருக்குன்றதும் தெரிஞ்சு. ஸோ அப்போ இப்போ இன்றைக்கி கொடுத்துருக்கிறதுல வந்து கால் ஆப்ஷன் சைடும் டைம் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா, கால் ஆப்ஷன் சைடும் டைம் வேல்யூ கொஞ்சம் இருக்குது. அட் த சேம் டைம் புட் ஆப்ஷன் சைடும் டைம் வேல்யூ இருக்குது. நியர்பை இப்போ பெரிய சேஞ்சஸ் இல்லை. 600 புட் ஆப்ஷனில் ஒரு 3 பாயிண்ட் மைனஸ் வச்சாலும் கிட்டத்தட்ட இவங்க ஒரு 155 133ன்றப்ப இவங்கள விட ஒரு 20 பாயிண்ட் கொஞ்சம் எக்ஸஸான டைம் வேல்யூ இருக்குது. அப்போ அந்த டைம் வேல்யூ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு ஏடிஎம் ப்ரீமியமில் 2 பேரும் ஒரு சேம் ப்ரீமியம் வரும்போது அங்கேருந்து தான் ஆக்சுவல் ட்ரெண்டு முடிவு செய்யப்படும் எந்த பக்கம் அப்படின்றது. ஓகேங்களா, அது வரைக்கும் இங்கேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கெட் கீழேருந்து மேலே ஏறுறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கால் ஆப்ஷனுக்கான ஒரு லாங்கர் பீரியடில் ஃபாராக இருக்கக்கூடிய பீரியடில் ஒரு டைம் வேல்யூ இருக்கும்ல, அதனுடைய டீக்கே இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ கரண்ட் வீக்கில் அந்த சேம் ப்ரீமியம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கேருந்து டிசைட் பண்ணப்படும் மொமெண்டம் வந்து அப்பர் சைடாக லோவர் சைடான்ற ட்ரெண்ட். அப்போ தான் ஓரளவுக்கு சேஞ்சஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அது வரைக்கும் இந்த மாதிரி கீழே விழுந்துச்சுன்னா ஒரு டவுன் ட்ரெண்டு கீழே போயிடும், மேலே விழுந்துச்சுன்னா மேலே போயிடும்னு தான் கிடைக்கும். இங்கே எந்த டைம் நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னா அதில் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகணும். டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழே ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகணும். அது வீக்லிலையும் சரி, அடுத்தடுத்தபடியாக வீக்லி மந்த்லி இந்த மாதிரி வரணும். டே வைஸில் வீக்லியில் மந்த்லியில் இந்த மாதிரி.
ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். அடுத்தபடியாக நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் 57,827. ஸோ அவங்களுமே ஒரு நெகட்டிவ் இன்டென்ட்டில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. 57,820 கிட்டத்தட்ட நம்மளுக்கு 58,000 ஸ்டாடில் தான் இருக்காங்க. நியர்பை அதுக்கு உட்பட்டு தான். ஏன்னா 58,000 ஸ்டாடில் அப்படின்னா மேலே 250 கீழே 250 வச்சாலும் நம்மளுக்கு 57,750 வந்துடும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டாடிலுக்கு உட்பட்டு தான் இன்றைக்கும் மார்க்கெட் முடிஞ்சுக்கு. ஸோ அவங்களுடைய லோவை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ரேஞ்ச் எடுத்து வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் இவங்களுக்கு நம்ம ஒய்டஸ்ட்டாக பார்க்கணும். இப்போ மந்த்லியில் ஓப்பன் ஆகும்போது அவங்களுடைய டேபிள் இருக்கும் இல்லையா, அதில் ஒய்டஸ்ட் எட்ஜ் எடுத்து அவங்களுடைய மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு, கீழே இருந்தால் மேலே இருந்தால் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு, கீழே இருந்தால் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுன்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்சோ இவங்களுடைய டைம் வேல்யூம் இங்கே நிஃப்டியை சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸாக அவங்க இருக்கிறதுனால இவங்களுடைய இந்த ஐவியும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? அதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு. ஏன்னா இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போயிருக்குன்னா அதுக்கு பேங்க் நிஃப்டி ஒரு இம்பேக்ட். ஒருவேளை பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவ் நோட்டில் இருந்திருந்தாங்க அப்படின்னா, பாசிட்டிவ் நோட்லையோ இல்லை எஸ்டர்டே லோவுக்கு உட்பட்டோ இல்லை வீக்லி லோவுக்கு உட்பட்டு அவங்க உள்ளே இருந்திருந்தாங்க அப்படின்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சப்போர்ட் எடுத்து இருந்திருந்தாங்கன்னா ஒரு நிஃப்டி சைட்லேயும் ஒரு ரிவர்சலை நம்மளால் பார்த்துருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி எஸ்டர்டே லோவுக்கு உள்ளே இருக்காங்க, பட் ஓப்பனுக்கு கீழே இருந்திருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு. ஓவரால் அவங்க வந்து மார்னிங் ஓப்பனை கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயினபிள் ஆகலை, கீழே தான் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க அட்லீஸ்ட் ஒரு ஓப்பனுக்கு மேலே இருந்திருந்தால் கூட என்ன ஆயிருக்கும், இங்கே ஓரளவுக்கு இவங்களுமே ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் பேங்க் நிஃப்டி சைடில் இருக்கும்போது. அப்போ 0 to ஹீரோ எப்படி அமைஞ்சிருக்கும், அந்த 650 பிரேக் பண்ணாமல் அகெயின் உள்ளே வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்து கால் சைடுக்கு ஒரு சின்ன ப்ரீமியம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை வந்து இங்கே நடக்கலை. ஆல்மோஸ்ட் இவங்களும் ஓப்பனுக்கு கீழே தான் சஸ்டெயின் ஆகிருக்காங்க. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் சினாரியோ வைஸ் ஓரளவுக்கு உங்களால் புரிதல் இருக்கும். அட் த சேம் டைம் வெறுமனே சினாரியோ வைஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. இம்ப்ளைடு வால்குலேட்டியை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு மட்டும் பார்க்கக்கூடாது. தனித்தனியாக ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு இங்கே மார்க்கெட் டிசைட் ஆகிறது இல்லை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் லென்த்தியாக வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. ஆரம்பத்துலேயே நான் சொல்லியிருக்கணும். எடுத்த உடனே அந்த கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் என்ன, சேனலில் வந்த உடனே உங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களா, கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் என்ன, இதெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்தாவது அட்லீஸ்ட் இந்த கான்செப்டை கொஞ்சம் உள்வாங்கிட்டு இது வந்து அங்கே உங்களுடைய நீங்கள் ஒரு ட்ரேடிங் செட்டப் வச்சுருப்பீங்களா, அதுக்கு ஒத்து போகுதான்னு பாருங்கள். இல்லை அது கூட சேர்ந்து கம்பைன் பண்ணி பார்க்க பாருங்கள். பார்த்து அது உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராபபிலிட்டி கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து கிளாஸஸை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கலான்னு கிளாஸஸை பற்றி யோசிக்கிறோம். எடுத்த உடனே நம்ம வந்து உடனே ஒரு எந்த ஒரு கான்செப்ட்டுமே சரி உடனே நீங்கள் கிளாஸில் சேர்ந்து உடனே சக்ஸஸ்ஃபுல் ஆகுன்றது நடக்காத காரியம். அந்த கான்செப்டை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து பழகணும். அப்புறம் அதில் டீட்டெயில்டாக நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஒவ்வொரு நாளுமே அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துட்டு உங்களுடைய செட்டப்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இங்கே கேபிட்டலை பொறுத்தே மாறுபடும். ஒவ்வொருத்தர் நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து மாறுபடும். உங்களுடைய ஒர்க் கல்ச்சர் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களும் மாறுபடும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு காலையில் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் மார்க்கெட்டில் உட்கார மாதிரி கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு 1 or 2 ட்ரேட்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராஃபிட்டோ லாஸோ உங்களை பிஸி ஆக்கிடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டில் வந்து பார்த்துட்டு அதை நம்ம எல்லா நேரமும் எல்லா மூமெண்ட்லேயும் பணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி உள்ளே வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கணும் எப்போவுமே. ஸோ அதை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். வீடியோ எண்டில் சொல்கிறனால நிறைய பேர் பார்ப்பீங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.